தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பிள்ளைகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய நாளிலே நாம் தாயாம் திரு அவையால் ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்ட விழாவினை கொண்டாட நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பல நேரங்களில் கடவுளிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க நம்முடைய தீய சிந்தனைகள், தீய வாழ்வு தடையாக இருந்திருக்கின்றன. அத்தருணங்களுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். இந்த பலியிலே தகுதி உள்ளவர்களாக பங்கெடுப்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாமல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமேன். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மனித இயல்பையே தமதாக்கிக் கொண்ட ஒரே திருமகன் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்நாளில் மாண்புக்கு உரிய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்களும் அவ்வாறே தூய்மையடைந்த உள்ளத்துடன் உமக்கு காணிக்கை ஆகுமாறு அருள் புரிவீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோயிலுக்கு வருவார். இறைவாக்கினர் மலாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது: இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோயிலுக்கு வருவார். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தோன்றும் பொழுது நிற்க வல்லவர் யார்? அவர் புடமிடுகிறவரின் நெருப்பை போலும் சலவை தொழிலாளியின் சபர்க்காரத்தை போலும் இருப்பார். அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார். அவர்களும் ஆண்டவருக்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள். அப்பொழுது பண்டை காலத்தில்
முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாய் இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மைமிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள், மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர், இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். பல்லவி. படைகளின் ஆண்டவர் இவர், இவரே மாட்சிமிகு மன்னர். இரண்டாம் வாசகம். எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆனார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 14 முதல் 18 முடிய. சகோதர சகோதரிகளே, ஊனும் இரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல் கிறிஸ்துவும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அழகையே சாவின் வழியாகவே அழித்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டு இருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானதூதருக்கு துணை நிற்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிமரபினருக்கே துணை நின்றார் என்பது கண்கூடு. ஆதலின் கடவுள் பணியில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய பாவங்களுக்கு கழுவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி, இதுவே மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வார்த்தையான ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 22 32 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் ஆண் தலைப்பேர் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே
பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை உண்மை, உண்மையினால் எங்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். துறவற வாழ்வில் இருந்த குருக்கள் கன்னியர்களுக்கான ஒரு தியானம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்பொழுது அந்த தியானத்தை வழிநடத்த வந்திருந்த குருவானவர் அந்த குருக்களையும் கன்னியர்களையும் பார்த்து இப்படியாக ஒரு கேள்வி கேட்கிறார். அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வு என்றால் என்ன என்று கேட்கிறார். அப்படி கேட்கின்ற பொழுது முதிர்ந்த வயதான அனுபவம் அதிகம் கொண்டிருந்த ஒரு மூதாட்டியாய் இருந்த ஒரு அருட்சகோதரி எழுந்து நின்று தன்னிடம் இருந்த ஒரு வெற்றுத்தாளிலே ஒரு கையொப்பமிட்டு அந்த வெற்றுத்தாளினை அந்த குருவானவரிடம் கொடுத்து இதுதான் அர்ப்பணித்தல் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கை என்கிற வெற்றுத்தாளினை கையொப்பமிட்டு கடவுளிடம் கொடுத்து அதை பூர்த்தி செய்ய நாம் எப்பொழுது தயாராக இருக்கிறோமோ அப்பொழுது நம்மையே நாம் முழுமையாக கடவுளிடம் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை அல்லது அர்ப்பணிக்கப்பட்டதை நாம் இன்றைய நாளிலே நினைவு கூர்ந்து விழாவாக கொண்டாடுகிறோம். இன்றைய நன்னாளிலே இந்த விழா நமக்கு 2 தூய்மை சடங்குகளை அன்னை மரியாளும் புனித யோசேப்பும் நிறைவேற்றுவதை நமக்கு நினைவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். முதலாவது அன்னை மரியாளுக்காக, அதாவது அன்னை மரியாள் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு தூய்மை சடங்கினை நினைவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். அதை நாம் இவர்கள் இருவரும் திருச்சட்டத்தை முற்றிலுமாக பின்பற்றுகிற ஒரு உண்மையான யூதர்களாக இருப்பதை இந்த விழா நமக்கு நினைவுபடுத்துகிறது. எப்படி என்று சொன்னால், மோசே அவர்களுக்கு சொல்லியதை அவர்கள் செய்வதை நாம் பார்க்கிறோம். லேவியருக்கு எழுதப்பட்ட அந்த நூலிலிருந்து நாம் பார்க்கிறோம். அதிகாரம் 12 வார்த்தை 2-4 ஒரு பெண் கருத்தரித்து ஆண் குழந்தை பெற்றால் 7 நாட்கள் விலக்கு நாட்களில் இருப்பாள். தொடர்ந்து வரும் 33 நாட்கள் தூயதான எந்த பொருளையும் தொடலாகாது, தூய தலத்திற்குள் வரலாகாது என்பது மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள். ஆக இப்படி 40 நாட்கள் அந்த பெண்மணியாவல் தூயதையும் தொடக்கூடாது, தூய்மையான தலத்திற்கும் வரக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த சட்டத்தினை பின்பற்றி இயேசு பிறந்து சரியான 40வது நாளில் எருசலேம் ஆலயத்திற்குள் இயேசுவை கொண்டு வந்து அன்னை மரியாள் தன்னை முதலில் தூய்மைப்படுத்திக் கொள்ளுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக எப்படி தூய்மைப்படுத்துகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது 2 புறா குஞ்சுகளை கொண்டு வந்து, ஒன்று எரிபலியாகவும் இன்னொன்று பாவம் போக்கும் பலியாகவும் கொடுக்கப்பட்டு அன்னை மரியாள் இந்த தூய்மை சடங்கினை நிறைவு செய்கிறார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது பிறக்கின்ற தலைப்பேரானவற்றை ஒரு தந்தை மீட்டெடுப்பது என்பது அதே ஆரோன் மூலமாக மக்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வினை நாம் எண்ணிக்கை நூலிலே அதிகாரம் 18 வார்த்தை 15-16 நாம் வாசிக்கிறோம். மனிதராயினும் விலங்காயினும் முதலில் கருப்பை திறக்கும் அனைத்திலும் அவர்கள் ஆண்டவருக்கு படைக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னுடையது. ஆயினும் மனிதரில் தலைப்பேரானவை நீ மீட்டுக் கொள்வாய். 1 மாத காலத்தில் நீ அவற்றை மீட்கும் போது அவற்றின் மீட்பு தொகை தூயக சிக்கேல் நிறைப்படி 5 வெள்ளிக்காசுகள். இதைத்தான் அன்று பிறந்த ஒவ்வொரு தலைப்பேற்றிற்கும் அவர்கள் அதை காணிக்கையாக ஒப்பு கொடுத்து தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஆக வளர்ப்பு தந்தையான யோசேப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த கடமையை நிறைவு செய்து அவர் குழந்தை இயேசுவை ஒப்பு கொடுத்து அந்த குழந்தையை மீட்டெடுப்பதை இந்த விழா நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆக இந்த நிகழ்வுகள் நமக்கு முக்கியமாக நினைவுபடுத்துவது என்பது, இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலே அடிமைப்பட்டிருக்கின்ற பொழுது அவர்களை
அங்கிருந்து காப்பாற்றும் பொருட்டு 10 கொள்ளை நோய்கள் அனுப்பப்படுகின்ற வேளையிலே அந்த 10வது கொள்ளை நோயாக எகிப்தியர்களுடைய தலைப்பேரானவைகள் கொல்லப்படுகின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இஸ்ராயல் மக்களின் தலைப்பேர்களை இறைவன் காப்பாற்றி மீட்டெடுப்பதை நினைவு கூறும் வண்ணமாக இந்த தலைப்பேர்களை கடவுளுக்கு அர்ப்பணித்து அதை மீட்டெடுக்கின்ற ஒரு நிகழ்வினை ஒவ்வொரு குடும்பத்திலும் தலைப்பேராக பிறந்த குழந்தைகளுக்கு செய்வது வழக்கமாயிருக்கிறது. ஆக இன்றைக்கு அன்னை மரியாளும் வளர்ப்பு தந்தையான சூசையப்பரும் செய்வது என்பது ஒரு பெற்றோராக, ஒரு யூத தம்பதியர்களாக அவர்கள் செய்வது தங்களுடைய கடமையையே. எப்பொழுது நாம் நம்முடைய கடமையை செய்து கடவுளை தேடுகிறோமோ அது கடவுளினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தருகிறது. கடமையை செய்யாத யார் ஒருவரும் கடவுளை தேடுவதில் அர்த்தமே இல்லை. இல்லை என்று சொன்னால் கடவுளை தேடுகிறவர்கள் தங்களை கடமைகளை கட்டாயம் செய்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை இந்த விழா அல்லது அன்னை மரியாளினுடைய அந்த பணியையும் சூசையப்பரினுடைய அவருடைய பணி கொள்கையையும் நமக்கு வெளிப்படுத்துவது இதுதான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக ஒரு தந்தையாக, ஒரு தாயாக அவர்கள் தங்கள் கடமையை செய்து கடவுளை தேடுகிறார்கள். கடமையை செய்கிறவர்கள் மட்டும்தான் கடவுளை தேடுவதில் அர்த்தம் பெறுகிறார்கள் அல்லது ஆசீர்வாதம் பெறுகிறார்கள் என்பதை நமக்கு முதலில் நாம் தெரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளிலே சிறப்பாக மற்ற திருவழிபாடுகளில் இல்லாமல் சற்று வித்தியாசமாக இருப்பது மெழுகுத்திரிகளை நாம் ஏந்தி வந்து இந்த திருப்பலியில் பங்கெடுப்பது என்பது இந்த நாளிலே கொண்டிருக்கிற ஒரு சிறப்பம்சமாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இந்த மெழுகுத்திரி அல்லது அதிலிருந்து வெளிப்படுகின்ற ஒளி நமக்கு இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திலே வாசிக்கப்பட்டதை நமக்கு நிர்ணயித்து காண்பிக்கிறது. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தை 32 நாம் பார்க்கிறோம். இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளியாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு என்கிற ஒளி நமக்கு மீட்பாக இருக்கிறது அல்லது நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை இந்த மெழுகிலிருந்து வருகிற ஒளி நமக்கு வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆக இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த மிகப்பெரிய அழைப்பு என்பது நமக்கு இறைவன் தருகின்ற ஒரு சவாலாக இருக்கிறது. ஆக முதலாவது சவால், நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகளை எப்பொழுது செய்கிறோமோ அப்பொழுது கடவுள் நம்மை தேடி வருகிறார் என்பதை நமக்கு நிர்ணயித்து காட்டுகிறது. இரண்டாவது, கடவுள் தன் மகன் இயேசுவை ஒளியாக இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த ஒளியை யார் பின்பற்றி அதன்படி வாழுகிறார்களோ கட்டாயம் கடவுளின் ஆசீரை பெறுகின்ற மக்களாக இருக்கிறார்கள் என்பதனை நமக்கு மெய்ப்பித்து காட்டுகிறது. யார் ஒருவர் தங்களுடைய வாழ்க்கை என்கிற வெற்றுத்தாளிலே தங்களுடைய கையொப்பமிட்டு கடவுளிடம் கொடுத்து உங்களுக்கு எது வேண்டுமோ அதிலே எழுதி கொள்ளுங்கள் என்று கொடுத்து விடுகிறாரோ அவரே கடவுளுக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்து ஆசீர்வாதம் பெறுகின்றவராக இருக்கிறார். கடவுளிடம் நம்மை அர்ப்பணிப்போம், ஆசீர்வாதம் பெறுவோம். ஆமேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உம் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், இன்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்னையே தானே கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையே தானே கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான அந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, உலகம் வாழ்வு பெற ஒரே திருமகன் மாசற்ற செம்மறியாக உமக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்று திருவுளமானீரே. திரு அவை அக்களிப்புடன் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை உமக்கு உகந்ததாயிருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம்மோடு என்றும் உள்ள உம் திருமகன் இன்று கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்பட்டார். அவரே இஸ்ரேல் மக்களுக்கு மாட்சி எனவும் பிற இனத்தாருக்கு ஒளி எனவும் ஆவியாரால் அறிவிக்க பெற்றார். ஆகவே உமது மீட்பை மனமகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ள செல்லும் நாங்கள் வானத்துதர்களோடும் புனிதர்களோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பெற்று இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து நம்முடைய கரங்களை விரித்து உரிமையோடு தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர், தன்னையே முழுவதுமாக தன் தந்தையிடம் ஒப்பு கொடுத்தவர், அர்ப்பணித்தவர். நீங்களும் நானும் கடவுளிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறவர். இவருடைய உன்னத விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தனமை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கிறிஸ்துவை காணும் முன் தாம் சாவதில்லை என்ற சிமியோனின் எதிர்பார்ப்பை இன்று நிறைவேற்றி நீரே. அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு வழியாக எங்களிடம் உமது அருளை நிறைவு பெற செய்வதால் ஆண்டவர் கிறிஸ்துவை எதிர்கொள்ள புறப்படும் நாங்கள் நிலை வாழ்வை அடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்ட மக்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.